Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய மைதா பிஸ்கட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக பார்க்குறதுக்கே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய இந்த மைதா பிஸ்கட் குழந்தைங்களுக்கெல்லாம் கட்டாயம் ரொம்பவே பிடிக்குங்க. சுலபமாக நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். பேக்கரியிலலாம் நமக்கு கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணலாம். இந்த தடவை தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த மைதா பிஸ்கட் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது கட்டாயம் பிடிக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வீட்டில் இருக்கிற டம்ளர்லேயே நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். 3/4 டம்ளர் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம், சர்க்கரை. இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 3/4 டம்ளர் சர்க்கரைக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த சர்க்கரை நனையணும், அவ்வளவுதான். நம்ம இன்றைக்கி 300லேருந்து 350 கிராம் அளவுக்கு மைதா யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மைதா பிஸ்கட் செய்கிறதுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கவே இல்லைங்க. நீங்கள் மைதாவில் செய்கிறதுனால பேக்கிங் சோடா தேவைப்படாது. இதே ரெசிபியை நீங்கள் கோதுமை மாவில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். மைதாவில் செய்யும் போது நமக்கு பேக்கிங் சோடா தேவையில்லை. இப்போது அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம 2 டம்ளர் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கோம். முதல்ல இனிஷியலாக 2 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தான் 3/4 டம்ளர் அளவுக்கு சர்க்கரையும் 1/4 டம்ளர் தண்ணியும் எடுத்துருக்கோம். ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இதுக்கு இப்போது 2 டம்ளர் மாவு மட்டும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல இந்த 2 டம்ளர் மாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம இன்னும் ஒரு டம்ளர் சேர்த்துக்க போகிறோம். 1லேருந்து ஒரு 1.25 டம்ளர், ஒரு 3.25 டம்ளர் அளவுக்கு நான் இன்றைக்கி இந்த மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், 2 டம்ளர் சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் நமக்கு லிக்விடாக தான் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்து நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாவு நல்லா கையில் ஒட்டாத பக்குவம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்திருந்த அந்த 3/4 டம்ளர் சர்க்கரை, 1/4 டம்ளர் தண்ணி, இந்த அளவுக்கு எனக்கு 3.25 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு பிடிச்சிது. அந்த அளவுக்கு இதில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கையில் ஒட்டாத பக்குவம் வந்துடும். இப்போ பாருங்கள், மொத்தமாக 3.25 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி நல்லா கையிலே ஒட்டாமல் பந்து மாதிரி நமக்கு மாவு அப்படியே திரண்டு வந்துடும். இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி கையில் ஒட்டாத பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இதை ஊற வைக்கலாம் அவசியம் இல்லை, உடனடியாக நம்ம இந்த பிஸ்கட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக தேய்க்க வரும். மாவு கையிலே ஒட்டாத பதத்தில் தான் இருக்குது ஏற்கனவே. அதுலேருந்து சரி பாதி அளவுக்கு, ஒரு பாதி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கையிலே ஒட்டாத அளவுக்கு மாவு இருந்ததுன்னா பிஸ்கட் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் பாதி அளவு மாவு எடுத்து நல்லா ஒரு பெரிய சைஸில், ஒரு பெரிய பால் சைஸ்க்கு நான் உருட்டிக்கிட்டேன். இப்போ இதை இந்த மைதா மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ரொம்ப மெல்லிசாக ஆகிடக்கூடாது. ஓரளவுக்கு கனமாக, அதாவது அந்த தடிமன் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகிட்டால் நமக்கு பிஸ்கட் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வராது, ரொம்ப தட்டாக போயிடும். நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி கனம் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கனமாக இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக சப்பாத்தி மாதிரி திரட்டிட வேண்டாம். இப்போ ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஒரே மாதிரி எல்லா பிஸ்கட்டும் ஈவனான ஒரு ஷேப்பில் கிடைக்கும். இதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு நீங்கள் அந்த இம்ப்ரெஷன்ஸ் போட்டுக்கோங்க, கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்பில், விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் கூட இது ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த ஓரத்தை மட்டும் எடுத்துடலாம்.
இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் முதல்ல இதை ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறமா எண்ணெயை காய வச்சு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் ஒரு பாதி மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதே மாதிரி நான் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி திரட்டிட்டு அதையும் இதே மாதிரி ஷேப் பண்ணி கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஆயிலில் பொரித்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி எவ்வளவு செய்கிறீங்களோ அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா ஃபைனலாக பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ண பிறகு நமக்கு ஈஸியாக கையில் ஒட்டாமல் சூப்பராக இந்த மாதிரி எடுக்க வரும். இது மாதிரி தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கணத்தில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா பார்க்குறதுக்கே ஒரு நல்லா இருக்கும். இந்த பிஸ்கட்டு ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு கனம் இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்கட் எடுத்து உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வேக ஆரம்பிக்கணும். அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடான பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பிஸ்கட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரே நேரத்தில் நிறைய போடாதீங்க, அப்புறம் எண்ணெயுடைய சூடு நமக்கு கம்மியாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து கரண்டி வச்சு நல்லா கலந்து விடணும். இதோடைய கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரே மாதிரி ஈவனாக வரதுக்காக நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோன்னா ஒரு பக்கம் மட்டும் நமக்கு ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிடும், ஒரு பக்கம் கலர் இல்லாமல் ஈவனாக கலர் இல்லாமல் இருக்கும். அதனால் இதை போட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்கட்டோடைய கலர் நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நல்ல ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். அந்த கலரில் எடுத்தாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பிஸ்கட் வந்து நீங்கள் எடுக்கும் போது சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு அதை பொரிக்கலாம்னு நினைக்காதீங்க. எடுக்கும் போது சாஃப்டாக இருக்கும், ஆனால் ஆறின பிறகு நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும். எடுக்கும் போது ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துட்டிங்கனாலே இன்னும் கொஞ்சம் அந்த சூட்டில் அந்த கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தான் நமக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப டார்க் ஆகிற வரைக்கும் இதில் வச்சுருக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நம்மளுடைய பிஸ்கட் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் நமக்கு அந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெயிலேருந்து. பாருங்கள், இந்த கலரில் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் நமக்கு கலர் டார்க் ஆகும். அதனால் ரொம்ப டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் வச்சிடாதீங்க. அதே சமயம் எடுக்கும் போது சாஃப்டாக தான் இருக்கும். ஆறின பிறகு நல்லா மொறுமொறுப்பாக நல்லா கிறிஸ்பியாகிடும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிஸ்கட்ஸையும் எண்ணெயில் சேர்த்து அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது எடுத்துருங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மைதா பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தடவை இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கட்டாயமாக உங்களோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.